இல்ல ஒருவேளை அம்மா உணவகம் தளபதி உணவகமாவோ, இல்ல விஜய் உணவகமாவோ மாற அது வாய்ப்புகள் அது இருக்கா? அரசியல். இல்ல மாற வாய்ப்புகள் இல்ல, இருக்கா? இல்ல. அந்த மாரி பண்ண வாய்ப்பே இல்ல. பண்ண மாட்டாங்க. அந்த ஓகே. மாரிலாம் பண்ணவே மாட்டாங்க. ஆ, ஆ. இந்த இந்த ஒரு திட்டத்த இவங்க தான் கொண்டு வந்தாங்க. ம். அத சிறப்பா அத செயல்படுத்துறது தான் நம்ம. அதுக்கான கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான் போணுன்றத தளபதி ரொம்ப கிளியரா இருப்பாரு. இல்ல அதான் இப்ப அம்மா உணவகத்துக்கு புத்துயிர் குடுத்திருக்காரு. புத்துயிர் குடுத்திருக்காரு. அ. அது எவ்வளோ தேவை இருக்கு இல்லையா? எளிய மக்கள் ரொம்ப சாதாரணமா போய் என்ன கேட்டா இன்னும் குவாலிட்டியான ஃபுட் கிடைக்கும் அங்க. ஓகே. இவ்வளோ காலமா ஒரு அலட்சிய போக்குலாம் அங்க இருந்தது. இனி அந்த அலட்சிய போக்கு இல்லாம, அந்த மக்களுக்கு அந்த உணவு அழகா போய் சேரும்ன்ற நம்பிக்கை வந்திருக்கு. ம், ம், ம். நல்லது, நல்ல விஷயம் தான். அதான் முதல்வரோட பார்வை எப்படி இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா, இந்த மாரி எளிய மக்களுக்கும், நடுத்தர மக்களுக்கும் உண்டான அரசா தான் இது இயங்க போதுன்ற மாற்று கருத்தே இல்ல. இதெல்லாம் இப்படி ஒவ்வொன்னா ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து இன்னும் என்ன மாரியான அதிரடிகள் எதிர்பார்க்கலாம்? குறிப்பா அந்த 717 மதுக்கடையிலிருந்து அவரோட அதிரடிய இன்னும் வீரியமா தொடங்கியிருக்காரு. இல்ல இது பூரண மதுவிலக்கோட ஒரு தொடக்கம் தான். ஓகே. இதுதான் நிலைப்பாடு. பர்ட்டிகுலரா தளபதியோட அந்த எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது வந்து பூரண மதுவிலக்கு தான். ம், ம். தமிழ்நாட்ட ஒரு போதையில்லா ஊரா மாத்தணுன்றது தான் அவருடைய நோக்கு. இன்னைக்கு அந்த மதுவால கிடைக்கக்கூடிய வருமானத்தால சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த அந்த அரசு சைக்கிள் ஒரு எங்கேயோ ஒண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அத எப்படி கரெக்ஷன் பண்ணலாம்?